இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண்மையாளர்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்னும் குரல் சிந்தனையோடு துவங்குகிறோம். முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண்மையாளர்களே, கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகளுடன் நான் பிரபுகுமார். முதலில் தலைப்புச் செய்திகள். தேனீ வளர்ப்பும் சந்தோஷ வளர்ப்பும் முனைவர் எம்.ஆர். சீனிவாசன் கூறுகிறார். மல்லிகைப்பூ சாகுபடியும் லாபம் சாகுபடியும் ஈரோடு சி.எம். பாலசுப்ரமணியம் கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கொங்கு தேசத்தின் வேளாண்மை செழுமைக்கு பேருதவி செய்து வருகிறது. வேளாண்மையாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இணைப்பு பாலமாக உள்ளது TNAU எனப்படும் இந்த பல்கலைக்கழகம். புதுமைக்கும் பாரம்பரியத்திற்கும் தொடர்பு புள்ளியாக விளங்கும் வேளாண் பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம்.ஆர். சீனிவாசன் தேனீ வளர்ப்பு பீ ஃபார்மிங் பற்றி கூறுகிறார். நம்ம தேனி பெட்டியை ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஆய்வு செய்யும் பொழுது அதில் ராணி தேனி இருக்கா, சரியான அளவில் முட்டைகள் இடப்பட்டிருக்கா, அப்புறம் ஆண் தேனிகள் காணப்படுதா, அப்புறம் தேனீக்களோட எதிரிகள் முக்கியமாக நம்ம பார்க்க போனால் இந்த வேக்ஸ் மாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மெழுகு அந்துப்பூச்சி, அப்புறம் எறும்பு, இந்த மாதிரி குளவி, இந்த மாதிரி தொல்லைகள் ஏதாவது தேனியில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் வேண்டிய அளவு தேன் சேகரிக்குதா, மகரந்தம் வச்சிருக்கா, இல்லை நம்ம அதுக்கு செயற்கை முறையில் உணவு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா, சர்க்கரை தண்ணி நம்ம கலந்து சில சமயங்களில் தேனீகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி ஏதாவது உணவு தேவைப்படுதா, அப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறதுக்கு முக்கியமாக நம்ம தேனி பெட்டியை ஆய்வு செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு தேனி பெட்டியை ஆய்வு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் மெயினாக நம்ம பார்த்தோம்னா இதில் புழு வளர்ப்பு அறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த அறையில் தேனீக்கள் இந்த மாதிரி அடைகள் கட்டியிருக்கும். இந்த அடைகளில் இப்போ நான் பார்க்கறதுல தேனீக்கள் போயிட்டு இருக்கு. இதுல ராணி தேனி இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப உன்னிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது தான் ராணி தேனி இதில் கண்டுபிடிக்க முடியும். இதில் தேனீக்கள் ஆய்வு செய்கிறது ரொம்ப திறமையான முறையில் செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த அடை தனியாக கட்டாயி கீழே விழுந்துடும். இதில் தேன் கொஞ்சம் வச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புழுக்கள் வளர்ந்துட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மூடப்பட்ட அறைகளில் கூட்டுப்புழுக்கள் வளர்ந்துட்டு இருக்கு. திறந்திருக்கும் அறைகளில் தேனியினுடைய இளம் குஞ்சுகள், முட்டை மற்றும் இளம் குஞ்சுகள் காணப்படுது. பி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகத்திரை உபயோகிக்கணும். அதே மாதிரி கைகளில் ஒரு கிளவுஸ், அது துணியினால் இருக்கலாம், ரப்பர்னால் இருக்கலாம். எதுக்குன்னா நம்ம தேனீக்கள் ஆரம்பத்தில் அதை கையாளும் பொழுது தேனி கொட்டிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனாலே நிறைய பேர் தேனி வளர்ப்பை பாதியில் விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு போகணும்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி நம்ம அந்த முகத்திரை, தேனி முகத்திரை மற்றும் இந்த கையில் போடக்கூடிய இந்த கிளவுஸ், முழு கை சட்டை அணிந்திருந்தால் தேனீக்கள் கையில் கொட்டுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில ப்ரொடெக்டிவ் க்ளோத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேனீக்கள் கிட்ட இருக்கிற பயம் நம்மளுக்கு போயிடும். இப்படி நம்ம தேனீக்களை கையாளும் பொழுது ஒரு அந்த ஃப்ரேம் திருப்பும் பொழுது ஜாக்கிரதையாக திருப்பணும். 2 பக்கமும் பார்க்கணும். இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணும்.
ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கிறது. மல்லிகைப்பூ சாகுபடி கொங்கு தேசத்தின் பெருமைகளில் ஒன்று. இந்த மண்ணின் வளமும் காற்றின் பதமும் நீரின் குணமும் மல்லிகைப்பூ வாசனைக்கு பெரும் பங்கு ஆற்றுகின்றன. ஈரோடு என்பதை மல்லிகை பூரோடு என்றும் சொல்லலாம். அந்த அளவிற்கு மல்லிகை பூந்தோட்டங்கள் அதிகம் உள்ள பிரதேசத்திலிருந்து சிஎம் பாலசுப்ரமணியம் பேசுகிறார். முன்னோடி வேளாண்மையாளரான பாலசுப்ரமணியம் நீடித்த அனுபவம் பெற்றவர். அவருடைய மல்லிகை பூந்தோட்டம் போகலாம் வாருங்கள். வணக்கம் வேளாண்மையாளர்களே. இப்போ நம்ம சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சிக்கரசம்பாளையம் பாலசுப்ரமணியம் அவரோட தோட்டத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா மல்லிகைப்பூ வந்து ரொம்ப அமோகமாகவும் அழகாகவும் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் பூவெல்லாம் பொறிச்சிட்டு இருக்காங்க. இந்த மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கும் பூஜைகளுக்கும் ஏன் சென்ட்டுக்கு நிறையா வகையில் யூஸ் ஆகுது. இதை பற்றிய மேலும் நுணுக்கங்களை வந்து நம்ம ஐயா கிட்டே சொல்லுவோம். ஐயா வணக்கங்க. ஐயா எத்தனை வருட காலமாக நீங்கள் வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை ஏக்கரில் வந்து பயிரிட்டுருக்கீங்க? இந்த நாற்று எங்கிருந்து கிடைக்குது? ஒரு செடிக்கு என்ன ஒரு இடைவெளி இருக்குது? அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஒரு 6 ஏக்கரில் பயிரிட்டு இருக்கிறேங்க. நாற்று வந்து ராமேஸ்வரத்தில் அவங்க வந்து பயிர் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. செடிக்கு செடி இடைவெளி வந்து 4 அடிக்கு 4 அடி வைக்கணுங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2000 சில்லற செடி பிடிக்குங்க. அப்புறம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ஈல்டு நம்மளுக்கு போதிய அளவுக்கு வருமானம் இருக்காதுங்க. 2 வருஷத்துக்கு மேலே தான் வருமானமே நல்லா ஆரம்பிக்குங்க. அந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இடையில வந்து சில கிராப்புகள்லாம் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு எந்த முறையான பாசனத்தை உபயோகப்படுத்துறீங்க? பாசனம் வந்து இது நம்ம ஆள் வச்சு தண்ணி கட்டுறது தான் நல்லதாக தெரியுதுங்க. எந்த மாதிரியான நோயெல்லாம் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதுக்கு என்ன மாதிரியான உரம் பயன்படுத்துகிறீங்க? அடி உரம் என்ன போடுறீங்க, மேல் உரம் என்ன போடுறீங்க, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடி உரம் வந்து ட்ரிப்பில் NPK ஆல் 90 விட்டுருமுங்க. அப்புறம் மேலே வந்து எப்படி இருந்தாலும் புழு விழுந்துருங்க. அந்த பூக்குள்ளே ஒரு புழு உற்பத்தி ஆகுங்க. அதுக்கு வாரம் ஒரு டைம் வந்து மருந்து அடிக்கணுங்க. வெயில் காலங்களில் வந்து இந்த செம்பேன் மாதிரி வருங்க. அதுக்கு அந்த செம்பேனுக்கு உண்டான மருந்துகள் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் அடித்தோம்னா பூ அப்புறம் நல்லா தெளிவாக வருங்க. அப்புறம் அதை பண்ணிக்கலாங்க. எப்படி இருந்தாலும் வாரம் ஒரு டைம் மருந்து அடித்தே ஆகணுங்க. இந்த களக்கொல்லியில் எப்படிங்க? களக்கொல்லி வந்து அடிக்கிறது அவ்வளவு சாத்தியமாக இருக்க மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஆள் பற்றாக்குறையினால ஏதோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை களக்கொல்லி அடிச்சுக்குவோங்க. இடையில ஒரு டைம் களை எடுத்துருவோங்க. ஆள்கள் விட்டு கடையை எடுத்துருவோங்க. ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு 3லேருந்து 4 டன் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ 6 ஏக்கர் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 15 டன் வரைக்கும் கொடுக்கும் இல்லைங்களா? 15லேருந்து 16 டன் வரைக்கும் கொடுக்குது இல்லைங்களா? அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி 80 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டன்னுக்கு இப்போ வருஷத்துக்கு எவ்வளோ வரைக்கும் நிற்கிங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 டன்னெல்லாம் இருக்குங்க. நல்லா வந்தால் 4 டன் வருங்க. நம்மளுக்கு 3 டன் வந்தாலே ஒரு 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாக்குள்ளே வந்துடுங்க. செலவு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா ஆகுங்க. நிகர லாபம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ இந்த ஆள் கூலி பராமரிப்பு செலவு அதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ நிற்கிங்க? அதுங்க ஆள் கூலி பராமரிப்பு செலவு 1 லட்சம் ஆயிருங்க ஒரு ஏக்கருக்குங்க. அது போக வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. கண்டிப்பாக கிடைக்குங்க மல்லிகைங்க. இப்போ இந்த மல்லிகைப்பூக்கெல்லாம் எவ்வளோ வயசு ஆச்சு? இப்போ இன்னும் எத்தனை பட்டத்துக்கு வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க? இது வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுதுங்க. இது நீ வச்சிருக்க முடியாதுங்க. இது நீ இந்த வருஷத்தோடு இதெல்லாம் எடுத்துட்டுங்க. அப்புறம் வேறு காட்டுகள் உடனடியாக இதுலேயே மறுபடியும் மல்லி போட முடியாதுங்க. வேறு ஏதாவது ஒரு விவசாயம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் போடணுங்க. அதுக்கு நம்ம வேறு காடுகளில் போட்டு பயிர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த செடி மண்ணில் போட்டதுக்காக இப்போ வந்து மண்ணுக்கு வேறு ஏதாவது பயன் இருக்குதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மண்ணுக்கு அப்படி ஒன்றும் பயன் இருக்கிற மாதிரி இல்லைங்க. நாங்கள் அதை வேறோட எடுத்து எல்லாம் தீ வச்சு தான் எரிச்சுக்குவோமுங்க. மண்ணுக்கு பயன்படுற மாதிரி அது தெரியலைங்க.
இப்போ இந்த மதுரை மல்லிக்கும் நம்ம ஊர் மல்லிக்கும் என்ன வித்தியாசங்க ஐயா? எனக்கு தெரிஞ்சு இந்த வாசங்கள் வந்து வேறுபடுற மாதிரி தெரியுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்க, மதுரை மல்லி வந்து வாசம் வந்து மனம் வந்து கம்மியாக வருங்க. இந்த சத்தியமங்கலம் ஏரியாவில் இருக்கிற மல்லி வந்து மனம் வந்து அதிகமாக வருங்க. அப்புறம் மேலும் வந்து இந்த மல்லிக்கு வந்து இப்போ தண்ணி வந்து இப்போ ஒரு வாழை போடணும்னா ஒரு 2 ஏக்கரை பாயக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கிறது வந்துங்க மல்லி வந்து 4 ஏக்கரை பயிரிட்டுக்கலாங்க. இந்த மல்லிக்கு ஏற்ற பூமி வந்து கொஞ்சம் செங்காடாக இருக்கணுங்க, செம்மண் நிறைஞ்சதாக இருக்கிறது வந்து மல்லிக்கு வந்து ஏற்ற ஒரு நல்ல பூமிங்க. அப்புறம் மற்ற உரமெல்லாம் வந்துங்க ரொம்ப அதிகமெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா இந்த அளவுக்கு செலவு செஞ்சாலே உரத்துக்கெல்லாம் போதுமான இது இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு இது எளிமையாக இருக்கிறதுனால நாங்கள் இதை பயிரிடுறோமுங்க. இப்போ நல்ல வெயில் காலம், இந்த தண்ணியே இல்லாத காலங்கள்ல எல்லாம் பார்த்துட்டா எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுங்க, அதிகமான தண்ணி தேவைப்படாதுங்க. அதாவது தண்ணி கம்மியான காலங்களையும் கூட ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி பாசனம் பண்ணோம்னா கூட மல்லி வந்தெல்லாம் ஒன்றும் பாதிக்காதுங்க. அதே ஈல்டு கொடுக்குங்க. நல்ல தண்ணி இருந்தால் நல்ல ஈல்டு கொடுக்குங்க, கம்மியாக தண்ணி இருக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக கொடுக்குங்க. அதனால தான் அவ்வளோதாங்க. இப்போ எந்தெந்த காலங்களில் பார்த்துட்டு உங்களுக்கு ஈல்டு கம்மியாக கொடுக்குங்க, எந்தெந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஈல்டு கம்மியாக கொடுக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக கொடுக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க இது வெயில் காலங்களில் நல்ல ஈல்டு கொடுக்குங்க. பனி காலத்தில் வந்து ஈல்டு அப்படியே ரொம்ப கம்மியாகுங்க. இந்த பயிருக்கு வந்துங்க பனி ஆகாதுங்க. பனி வார காலத்தில் இப்போ வெயில் காலத்தில் 100 கிலோ வருதுன்னா பனி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ தான் கிடைக்குங்க. அன்றைக்கி மருந்தும் அதிகமாக நம்ம செலவிட வேண்டுமா இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பனிக்காலத்தில் வந்து செடி ரொம்ப வளர்ந்துடுதுன்னா மோதிடுதுன்னா அதை கவாத்து பண்ணி விட்ருவாங்க. அப்படியே கட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணி இப்படி ரவுண்டாக பண்ணி விட்டு அப்புறம் அந்த பனிக்காலம் முடியறதுக்குள்ளே அது நல்லா தளைஞ்சு அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. எத்தனை வருடத்துக்கு ஒரு கட்டிங் பண்ணுவீங்க? 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுதுங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கட் பண்ணணுங்க. இல்லைன்னா அந்த 4 அடிக்கு 4 அடி இடைவெளியே மோதி உள்ளே நாம் பூவெல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிருங்க. அதனால் அந்த கட்டிங் பண்ணிக்குவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படிங்க, அவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா இல்லை நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் விற்கணுமா, அந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போ சத்தியமங்கலத்தை பொறுத்தளவு ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. சத்தியில் வந்து ஓனாக விவசாயிகளே நடத்தக்கூடிய மார்க்கெட் ஒன்று இருக்குதுங்க. அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு தேர்ந்தெடுத்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுருக்குறாங்க. அங்கே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பூவை கொண்டு போனீங்கன்னா குறைஞ்ச கமிஷனில், அதாவது ஒரு பெரிய சாக்குக்கு ஒரு 10 ரூபா அந்த விதத்தில் உங்களை வந்து விற்று உங்கள் பணமெல்லாம் கொடுத்துட்றாங்க. நாம் அது வேண்டான்னு வெளியூர் அனுப்பினோம்னா கோயம்புத்தூர் வந்து கமிஷன் மார்க்கெட் இருக்குதுங்க. அங்கே அனுப்பிச்சிட்டோம்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷன் இதை எடுத்துகிட்டு மீதி பில்லை வந்து நம்மளுக்கு வாரம் ஒரு தடவை கொடுத்துருவாங்க. அங்கேருந்து கேரளா அப்படியே ஃப்ளைட்டில் வந்து வெளியே எல்லாமே போயிட்டுருக்குதுங்க. ஓவரால் இப்போ எந்தெந்த ஊரெல்லாம் உங்களோட மல்லிகைப்பூ வந்து ஃபேமஸுங்க ஐயா? எங்கள் மல்லி வந்துங்க அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கக்கூடிய ஊர் வந்து கேரளா தானுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் விசேஷத்தன்னைக்கு கொஞ்சம் போகுங்க. அப்புறம் நம்ம உள்ளூர் விசேஷத்துலேயும் நிறைய வாங்கிக்குவாங்க. அப்புறம் பெண்களுக்கு வந்து மல்லிகைப்பூ நிறைய வாங்கிக்குவாங்க. மற்ற விவசாயிகளையும் காட்டிலும் பார்த்துட்டா உங்களோட நீங்கள் ஏதாவது புதுமையான விஷயங்கள் வந்து இந்த சாகுபடி பண்ணுறதுல, மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணுறதுல ஏதாவது புதுமையான விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். புதுமையான விஷயம் இப்போ சொட்டு நீர் போட்டிருக்கிறோமுங்க. சொட்டு நீர் வந்து மல்லிக்கு யாரும் போட மாட்டாங்க. நாங்கள் சொட்டு நீர் போட்டு மல்லிகை எடுக்க முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோமுங்க. இப்போ சொட்டு நீரில் தான் இருக்குதுங்க. பெரிய செடியெல்லாம் பாசனத்தில் இருக்குதுங்க, இளஞ்செடியெல்லாம் சொட்டு நீரில் இருக்குதுங்க. என்ன வேளாண்மையாளர்களே, நம்ம பாலசுப்ரமணியம் ஐயா சொன்னது மாதிரி 6 ஏக்கரில் மல்லிகைப்பூ தோட்டம் போட்டிருக்காரு. அதுலேயும் 1 ஏக்கர் பற்றி சொல்லும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு 2.5லேருந்து ஒரு 3 டன் வரைக்கும் பூ ஈல்டு கொடுக்குது. அதுலேயும் பார்த்துட்டா ஒரு கிலோ வந்து 80 ரூபாய்க்கு விற்கும் பொழுது பார்த்துட்டா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 2.5லேருந்து 3 லட்சம் வரைக்குமே வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பயிராக இருக்குது. அதுலேயும் இந்த பராமரிப்பு செலவு, முட்டுவலி செலவு, ஆட்கூலி இதெல்லாம் போகும்பொழுது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு லாபகரமான பயிர் அப்படின்னு சொல்கிறாரு. 15 வருஷம் வரைக்குமே பார்த்துட்டா இது ஒரு ஆயுட்காலம், ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள், நுணுக்கங்கள், ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். ஐயா, உங்களுடைய முழு விவரம், உங்களுடைய பெயர், தொலைபேசி எண்ணை வந்து நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க. ஈரோடு மாவட்டமுங்க,
சத்தியமங்கலம், சிக்கரசம்பாளையம் கிராமம், படுகத்தோட்டமுங்க. நம்ம ஃபோன் நம்பர் வந்து 94 430 199993. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேனி வளர்ப்பும் சந்தோஷ வளர்ப்பும் முனைவர் MR சீனிவாசன் கூறுகிறார். மல்லிகைப்பூ சாகுபடியும் லாபம் சாகுபடியும் ஈரோடு CM பாலசுப்ரமணியம் கூறுகிறார். இத்துடன் இந்த வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். இந்தாங்க, வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. அவினாசி தாலுக்கா தண்டுக்காரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ரைஸ் மில் தோட்டத்துலேருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் 2 மரம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பப்பாளி தோட்டமே இருக்குது. இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் இந்த விவசாயி கோவிந்தராஜன் வந்து அவரை கேட்கலாம் இதை வந்து எப்படி பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லி. கோவிந்தராஜன் சொல்லுங்கள், இந்த பப்பாளி தோட்டம் வந்து நீங்கள் எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க? 1 ஏக்கரில் போட்டிருக்குங்க சார். 1 ஏக்கரில் போட்டிருக்கேன். இது வந்து ரெட் லேடிங்கிற வெரைட்டிங்க. இது வந்து திம்கூர்லேருந்து நாற்று வாங்கிங்க நடவு இருக்கிறேங்க. அப்புறம் இந்த நாற்று நடவருக்கு முன்னால் வந்துங்க இந்த காடு வந்து இயற்கை முறையில் தொழிலை விட்டு நல்லா ரொட்டாவேட்டர் ஓட்டிங்க, ஆட்டுப்பட்டி போட்டு இதெல்லாமே பண்ணி நட்டியிருக்கிறோம். அப்புறம் இந்த நட்டுலேருந்து 8வது மாதம் 4வது மாதம் பூ பிடிக்கிற ஆரம்பிக்குங்க. 8வது மாதம் காய் பறிக்கிறதுக்கு தயாராகிருங்க. 8வது மாதத்துலேருந்து காய் பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுன்னு மறுபடியும் 1 வருஷத்துக்கு வந்து காய் வந்து பறிச்சுட்டு இருக்கலாங்க. ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 150 கிலோ வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க காய். இதில் இந்த மரத்தில் என்ன பிரச்சனை என்னன்னாங்க, மாவு பூச்சியும் வைரஸ் பிரச்சனை தான் இதில் அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கு வந்து அப்பப்போ நோய் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணிடலாங்க. இப்போ வந்து மாவு பூச்சி இதெல்லாம் வரும்னு சொல்கிறீங்க, அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன வகையான மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க? அதை தடுக்கிறதுக்கு வந்து இயற்கை பூச்சி விரட்டிங்கிற இதுலேயே இயற்கையாகவே அடிக்கிறேங்க. அப்புறம் மாவு இந்த யூனிவர்சிட்டிலேருந்து மாவு பூச்சி கொண்டு வந்து விட்டால் அதுவும் குறைஞ்சிருது. அதன் மூலிமா மாவு பூச்சி வந்து கட்டுப்படுத்துறாங்க. சரிங்க, இப்போ இந்த ரெட் லேடி அப்படிங்கிற ஒரு விதையா வச்சிங்களா, இல்லை நாத்தா எங்கேயாவது வாங்கிட்டு வந்து வச்சிங்களா, இல்லை எங்கே வாங்கினீங்க இந்த நாத்தை? இந்த நாற்று வந்து கர்நாடகா மாநிலம் திம்கூர்லேருந்து நாற்று வந்து வாங்கிட்டு வந்து நட்டிருக்கிறோம். 1 ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை நாற்று நடுவீங்க? 1 ஏக்கருக்கும் போது 800 நாற்று நட்டலாங்க. அதோட அளவு வந்து 8x8ங்க. மண் வளம் உள்ள காடு. மண் வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காடு 7.5 அடி நட்டலாங்க. இப்போ செம்மண் அப்படின்னா கொஞ்சம் செம்மண் பூமிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக நட்டலாம். நல்ல சாயல் உள்ள பூமி வந்து 8x8 நட்டினா சிறப்பாக இருக்குங்க. நாங்கள் நாற்று வாங்கும்போது 45வது நாள் நாற்று வாங்கியிருந்தேங்க. இங்கே வந்து ஒரு 5 நாள் வச்சிருந்து அப்புறம் எடுத்து காட்டில் நடவணுங்க. நடவு செஞ்சதுலேருந்து எத்தனை மாதங்கள் கழிச்சு இது பூ பூக்கும், அதுக்கப்புறம் எத்தனை மாதங்கள் கழிச்சு காய்க்கும், அதுக்கு பின்னாடி எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ஈல்டுக்கு வரும்? நட்டு 3வது மாதம் 4வது மாதம் பூ பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. 4வது மாதத்தில் பூ பிடிக்கிற ஆரம்பித்த காய் வந்து 8வது மாதம் வந்து காய் வந்து முதிர்ச்சி வந்து பறிக்கலாங்க. 8வது மாதத்துலேருந்து கடைசி அப்புறம் 1 வருஷத்துக்கு வந்து இது காய் பறிச்சுட்டு இருக்கலாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து நடவு பண்ணதுலேருந்து ஒரு 10 மாதத்துலேருந்து 12 மாதத்துல உங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். ஈல்டு வர கிடைக்குங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 10வது மாதத்துலேருந்து ஈல்டு வர கிடைக்குங்க.
அந்த 10வது மாசத்துலேருந்து மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த ஈல்டு வந்து இந்த பப்பாளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்குங்க. இடையில வந்து மறுபடியும் ஒரு முறை தொழுவுரை கொடுக்கணும். தொழுவுரை வந்து ஒரு 7வது மாதம் 8வது மாதம் காய் பொறிச்சதுக்கப்புறம் ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் ஒரு டைம் தொழுவுரை வந்து கொடுக்கணும் நம்ம. சரிங்க, இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த காய் வெட்டுவீங்க? இது 10 நாளைக்கு ஒரு டைம், மாதத்துக்கு 3 முறை வெட்டலாங்க. 3 முறை வெட்டலாம். இப்போ நீங்கள் 1 ஏக்கரை போட்டிருக்கிறீங்க, 800 செடி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சராசரியாக உங்களுக்கு எத்தனை டன் வரைக்கும் கிடைக்குதுங்க? சராசரியாக 2.5லேருந்து 3 டன் வரைக்கும் கிடைக்குதுங்க. 3 டன் வரைக்கும் கிடைக்குது. 3 டன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் ஒரு டன் என்ன விலைக்கு விற்கிறீங்க? சராசரியான விலை வந்து ஒரு 7 ரூபா நம்மளுக்கு கிடைக்குங்க. 7 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். இப்போ ஆட்கள் வந்து அவங்களே வந்து வெட்டி எடுத்துறாங்க. அந்த வெட்டி எடுக்கும்போது வெட்டி செலவு ஏதாவது நம்ம கூட சேர்த்துக்கிறாங்களா இல்லை அதையும் அவங்களே பார்த்துக்கிறாங்களா? வெட்டு செலவு அவங்க வியாபாரிகளே வச்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. நம்மகிட்ட எதுவும் வாங்குறது இல்லைங்க. இப்போ பக்கத்தில் வந்து பப்பாளி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரசித்தி பெற்ற இடம் எதாவது இருக்குங்களா? பக்கத்தால் பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டு எதுவும் இல்லைங்க. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வியாபாரிகள் நிறையா வர்றாங்க. பெங்களூர்லேருந்து வர்றாங்க. பெங்களூர்லேருந்து நிறைய வியாபாரி வர்றாங்க. இப்போ பப்பாளி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். சாப்பிட்றது இல்லாமல் வேற எதுக்கெல்லாம் இந்த பப்பாளி பயன்படுத்துகிறாங்க? வேற சாப்பிட்றதுக்கு அப்புறம் வேற உங்களுக்கு பப்பாயால வந்து ஃப்ரூட்ஸு பண்ணுறாங்க, நிறைய மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இதுக்கு பால் எடுக்கிற வெரைட்டி இருக்குது. பால் எடுத்து வேற வெரைட்டி பண்ணுறாங்க. இந்த வெரைட்டி வந்து சாப்பிட்றதுக்கு மிக சிறந்ததாக இருக்குதுங்க. ரெட் லேடி வெரைட்டி அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான வெரைட்டி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தண்ணி விடுறது எப்படி? நீங்கள் தண்ணி பாய்ச்சி விட்றீங்களா இல்லை ட்ரிப்பு வந்து போட்டிருக்கிறீங்களா இல்லை எப்படி எந்த மாதிரி பார்க்குறீங்க நீங்கள்? தண்ணி வந்து நாங்கள் செடி நட்டதுலேருந்து ட்ரிப்பில் தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. தண்ணி வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கொடுக்குறேங்க. மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி வந்து நீர் நிர்வாகத்தை வந்து ஈரத்தை பொறுத்து கம்மி பண்ணிக்கிறோம். நீர் நிர்வாகம் வந்து அப்படி தான் பண்ணுறோங்க. இப்போ நீங்கள் ட்ரிப்பு போடுறதுங்காட்டி உங்களுக்கு அதில் மானியமும் கிடைக்குது. அதனால ட்ரிப்பு வந்து நல்ல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் நினைக்கிறேன். ட்ரிப்பில் வந்து நேரம் மிச்சமாகிறது, தண்ணி விரயமாகிறது எல்லாமே தடுக்கப்பட்டது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரிப்லேயே மருந்தெல்லாம் கலக்கி விட்டுறாங்க. அதுவும் வந்து நமக்கு ஒரு நேரம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி மருந்து கலக்கி விட்டுறீங்களா இல்லை தனியாக வந்து மருந்து மரத்துக்கு கொடுக்குறீங்களா? இல்லை, மருந்துன்னு சொல்லி வேருக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள்லாம் நாங்கள் வேரில் ட்ரிப்பில் கொடுக்குறோங்க. ஸ்ப்ரேயிங்கில் பண்ணுறதெல்லாம் ஸ்ப்ரேயில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பேட்டர் ஸ்ப்ரேயில் வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. பப்பாளி வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பான ஏதாவது ஒரு மாதம் இருக்குங்களா? எந்த மாதத்தில் வந்து இது நல்லா வரும், எந்த மாதத்தில் இது நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும், எந்த மாதத்திற்கு இது உகந்த அல்லாத மாதங்களா இருக்குங்க? இப்போ இந்த பப்பாளி மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் முழுவதும் நட்டலாம். அதில் வந்து சித்திரை வைகாசி மாதம் வந்து தவிர்த்துக்கிட்டா செடி நல்லா வளருதுங்க. அந்த சித்திரை வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு பூவே நிற்கிறது இல்லைங்க. அந்த வெயிலுக்கு வந்து பூவே உருந்து போயிடுதுங்க. பாக்கி எல்லா மாதமும் இது நட்டலாம். எல்லா மாதமும் எந்த வருடமுமே உங்களுக்கு இது வந்து எப்போ வேணாலும் இந்த காற்று வழியாக வர வைரஸ் வந்து நம்ம எல்லா வருடமும் இருக்குது. எல்லா மாதமும் நோய் நிர்வாகம் வந்து வருடம் முழுவதும் இருக்குதுங்க. வருடம் முழுவதும் இது பராமரிச்சு தான் இருக்கணும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட் வந்து மிதமான ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து பப்பாளிக்கு ஏற்றது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாங்க. கண்டிப்பாக நம்ம எந்த காலகட்டத்தில் சித்திரை வைகாசி தவிர பாக்கி எல்லா மாதமும் நட போடலாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பப்பாளி அப்படின்னு சொல்லி வளர்த்தும் பொழுது நமக்கு நிறை குறைகளாக வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் பப்பாளின்னு சொல்லி நிறை குறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸ் வந்து இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேங்க. இந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவிலே தயார் பண்ணி கிடச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது தைவான் சீடுன்னு சொல்கிற வாங்கி இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலேருந்து Co 1, Co 2, Co 3, Co 7 வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சீடு கேட்டால் நம்ம கேட்ட குவான்டிட்டி அளவுக்கு கிடைக்கலைங்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவான்டிட்டி நிறையா கிடைச்சதுன்னா இந்த நம்ம இந்தியாவிலே இருக்கிற சீடை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம இந்தியாவில் இருக்கிறதே உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கும் வந்து ஊடு பயிரை போடுவாங்க. இந்த பப்பாளிக்குள்ளே ஏதாவது ஊடு பயிரை போட்டால் நல்லா வருங்களா இல்லை வந்து பப்பாளியை மற்றதுக்குள்ளே ஏதாவது ஊடு பயிரை போட்டால் நல்லா வருங்களா?
பப்பாளி வந்து ஊடுபயிர் பண்றது வந்து நிழல் சீக்கிரமா கட்டிடுறதுனால இதுல டெய்லி நடந்து காய் பறிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இதுலயே இலைத்தலை மலைகளை விழுந்து மக்கறக்க ஆரம்பிச்சிருதுங்க இந்த பப்பாளி இலை வந்து. அதனால இதுல ஊடுபயிர் பண்றது அவ்வளவு ஒன்றும் சிறப்பா தெரியலைங்க. அப்புறம் மற்ற பயிரில் ஊறுபடு பயிர் வந்து பெரிய மரங்கள் நட்டுனா அதுக்குள்ள நட்டுல தென்னை மரம் இலை சின்ன மரங்களா இருந்தா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன மரங்க தோப்பா இருந்தா அதுல வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஊடுபயிர் பண்ணலாங்க. அவ்வளவுதான். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்பாளி வளர்ப்பில் வந்து நம்ம கோவிந்தராஜன் வந்து நிறைய யுக்திகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பப்பாளி வளர்ப்பின் மூலம் நல்ல லாபமெல்லாம் அடையலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வந்து செடி நாற்று நடுறதுலேருந்து ஆரம்ப கால செலவு மட்டும் தான் நம்மை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களை எடுப்பு நிர்வாகத்தை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மாதத்தில் சுமார் ஒரு 20,000 25,000 ரூபா வரைக்கும் இதில் லாபம் சம்பாதிக்கலாம். அது வந்து 1 ஏக்கருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்மளுடைய நேயர்கள் நம்மளுடைய விவசாய பெருமக்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் கேட்டால் கண்டிப்பாக அதற்கான விளக்கங்கள் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். உங்களுடைய முழு பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குங்க. டி கோவிந்தராஜன், ரைஸ் மில் தோட்டம், தண்டுக்காரம்பாளையம் கிராமம், அவனாசி தாலுக்கா, திருப்பூர் மாவட்டங்க. என்னுடைய செல்போன் எண் வந்து 99 655 37 403ங்க. சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்னும் குரல் சிந்தனையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.